ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சுசிலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கு ரிவ்யூ பார்க்கலாமாங்க. முத்துவேலுமே பழனிவேலுக்கிட்ட நம்ம பேசணும். ஏன்னா அந்த கடை வைக்கிற விஷயமா நான் அவங்ககிட்ட எவ்வளவோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். அவன் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சைலண்டாகவே இருக்கான். இப்போ அந்த பாண்டியன் கூடவும் அப்பத்தா கூட பேசி வளைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள இந்த குடும்பத்தில் சேர்க்கவே கூடாது. பழனிவேலை ஃபஸ்ட்டு அந்த குடும்பத்திலேருந்து பிரித்து நம்ம அவனுக்கு தனி கடையை நம்ம வச்சு கொடுக்குற நம்மளுக்கு கடமை இருக்குது. அவனுக்கு நம்ம அந்த கடையை வச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சக்திவேலுமே இந்த கடையை நம்ம வச்சு தான் கொடுக்கணும். ஏன்னா பழனிவேலு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இது பாண்டியன்கிட்ட கேட்டு தான் எந்த முடிவும் எடுப்பான். அதனால தான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது சம்மதிக்க வச்சு நம்ம அந்த கடையிலேருந்து தனியாக அவனுக்கு கடை வச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் குமாருமே நம்ம அரசுக்கிட்ட எப்படி தான் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்குக்கும் இங்குக்கும் நடந்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இந்த சமயத்தை விட்டால் நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேச முடியாது. எப்போ பேசினாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணங்காரங்க வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கெடுத்து விட்டுறாங்க. நம்ம சும்மா போய் பேசினாவே போதும். அவங்க அண்ணனுக்கு எங்கே மோப்பனாய் மாதிரி மோப்பம் பிடிச்சிட்டே வந்து பின்னாடி நின்று இருக்கிறாங்க. அரசுக்கிட்ட நம்ம எப்படி தான் மன்னிப்பு கேட்கறதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே வடிவும் மாதிரியும் அப்பத்தா ரொம்பவே சந்தோஷமும் இருக்காங்க. ஏன்னா கோமதியை மீட் பண்ணி பேசுறதுனால அவங்க ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்பத்தாவை ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டாங்க. கதிர் தம்பி இது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் அப்பத்தாக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸை கொடுத்து அப்பத்தாவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் பார்த்தது இன்னைக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வடிவும் மாறிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்பத்தாவுமே கோமதி கிட்ட பேசிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாகவும் தான் இருக்காங்க. அங்கே பழனிவேலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அங்கே யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அங்கே முத்துவேலுமே பழனிவேலு இங்கே வா அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அன்னைக்கு கடை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லை, அந்த விஷயத்தை பற்றி நீ யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் நீ யோசிச்சு சொன்னிய என்கிட்ட நீ இந்த முடிவை கொஞ்சம் கூடிய சீக்கிரம் எடுத்தால் தான் நான் உனக்கு கடை வச்சு கொடுக்கறதுக்கு. நீ எவ்வளோ நாளைக்கு தான் அங்கே பாண்டியன் கடையிலேயே நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்ப? உனக்குன்னு ஒரு தனி லைஃப் இல்லையா? நீ தனியாக வந்து கடை வச்சு நீ பார்த்தனாவே அங்கே பாண்டியனும் கோமதியுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு மறுக்க நிற்க மாட்டாங்க. நீ ஏன் இது மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு கடை வைக்கணும்னு சொல்லிட்டு நீ முடிவு எடுத்துட்டனா என்கிட்ட வந்து நீ சொல்லு, நான் உனக்கு கடை வச்சு தரேன். ஏன்னா உனக்கு பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அப்பத்தான் சொன்ன ஒரே காரணத்தை தான் உனக்கு கடை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவுமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு இது மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தா. அவள் கேட்கலனாலுமே நான் உனக்கு கடை வச்சு கொடுக்குவேன். ஆனால் நீ அங்கே பாண்டியன் கிட்ட இருந்து நீ இந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் உனக்கு கடை வச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பழனிவேல் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் அங்கே இருந்துட்டு நம்ம இப்போ வந்தோன்னா மாமா என்ன நினைப்பாருன்னே தெரியல. நான் அங்கே பேசாமல் அங்கேயே நான் வேலை செஞ்சுக்கிறேன், நீங்கள் என்னை எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலுமே ஒரு சைடு யோசிக்கிறாரு. அவங்க ரொம்பவே சந்தோஷமாக தான் கேட்குறாங்க. சண்டை போடணும் அப்படின்ற நோக்கத்தில் கேட்கல, நம்ம இதுக்கு ஓகே சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே சுகன்யா தான் இந்த விஷயத்த போயிட்டு முத்துவேலுக்கிட்டையும் சக்திவேலுக்கிட்டையும் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெரிஞ்சதும் பழனிவேலுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது. இங்கே கோயிலுக்கு வந்திருக்கோம், நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த விஷயத்த பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சுகன்யா எப்படியோ இந்த விஷயத்த அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா தனியாக கடை வச்சுக்கிட்டு நம்ம அங்கேயே கூட ஒரு வீடு ரெண்ட் எடுத்து நம்ம அங்கேயே கூட தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் மனசில் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சுகன்யாவுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பழனிவேலு இங்கே சுகன்யாவை சும்மாவே விட மாட்டாங்க. ஏன்னா அங்கே பழனிவேலுக்கு பாண்டியன் குடும்பத்தில் இருந்தால் தான் சந்தோஷம். ஆனால் தனியாக போகணும்னு சொல்லிட்டு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு யோசிச்சு கூட பார்த்ததில்ல. அந்த வீட்டிலேருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு சுகன்யா பார்த்தீங்கன்னா கடை வச்சு கொடுக்கணும், தனியாக வேலைக்கு போகணும், நீங்கள் தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கிட்டே சக்திவேலுக்கிட்டே சொன்னதும் இல்லாமல் தனியாக கடை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே வந்து நீ பேசுறது எனக்கு ரொம்பவே கோபமாகவும் இருந்துச்சு. அன்றைக்கே உன்னை திட்டிருப்பேன், ஆனால் அன்றைக்கி ஏதோ ஏனோதானோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ சீரியஸாக நீ அங்கே எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னை கேட்காமலே எதனால இவ இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுக்கு பயங்கரமாக கோபமாக இருக்குது. கோமதியுமே அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே சந்தோஷமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இந்த வழியில் உங்களுக்காக நான் ஆசைப்பட்டு வாங்கினேன், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதுமா, எனக்கு ரொம்ப நாளாக உங்களை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை, ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நம்ம குலதெய்வ கோயில் உங்களையும் என்னையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு பேச வச்சிருச்சு, எனக்கு இதுவே போதுமா, இந்த சந்தோஷத்திலேயே நான் ஆயுள் முழுக்க ஓட்டிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அப்பத்தாவுமே கோமதி உனக்கு மட்டும்தான் சந்தோஷமா, எனக்கு ரொம்பவே சந்தோஷம், என் உசுறு இப்போவே போய் சேர்ந்தா கூட எனக்கு கவலையே கிடையாது, எனக்கு நீங்கள் எல்லா சந்தோஷமும் கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி என் பேரமாரங்களும் என் பேத்திமாரங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னோட குடும்பம் மொத்தம் ஒன்று சேர்த்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன், அதுவும் பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொன்னதை கேட்டதுமே அங்கே கோமதிக்கு ரொம்பவே ஃபீலிங்காகவும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ராஜ்யம் அரசியுமே இருக்காங்க. அரசியுமே அப்போ தான் நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் 100
பேசி நீங்கள் சந்தோஷமாக வாழுவீங்க. நான் சின்ன பொண்ணு தான், ஆனால் உங்களை நான் கடைசி வரைக்கும் நான் பார்க்கணும். என் கல்யாணத்தையும் நீங்கள் தான் நடத்தி வைக்கணும். நீங்கள் இருந்தால் தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எம்மாடி நீங்கள் என் மேலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாசம் காட்டுறது எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். உடனே வடிவும் மாதிரியும் இங்கே இப்போ பேத்திக்கும் அப்பத்தாக்கும் எவ்வளவோ பாசம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவும் மாறியும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உடனே அப்பத்தாவுமே பின்ன இருக்காதா, இப்போ எதிர்த்து வீட்லேயே என் பொண்ணு இருந்துமே நான் கடைசி வரையுமே பேச முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா என் பொண்ணு கூடயும் என் பேத்தி கூடயும் நான் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனால் அது கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா நடக்கலை. இப்போ நான் கோயிலில் மீட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிடுவேனா, இந்த சமயத்தில் நான் பேச முடியலன்னா நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேச முடியாது. இங்கே முத்துவேலும் சக்திவேலும் மல்லுக்கு நிற்கிறாங்க சண்டைக்கு. எப்போ நான் சத்தியம் வாங்கிறதுனால இப்போ சண்டை போடாமல் நின்றுட்டு இருக்காங்க, இல்லைனா அவங்க ஆட்டுமே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சுகன்யாவுமே தனியாக வரவும் உடனே பழனிவேல் கூப்பிட்டு இங்கே சக்திவேல்கிட்டையும் முத்துவேல்கிட்டையும் நீங்கள் என்ன போய் பேசிட்டு வந்த, என்னை கேட்காம உன்னை அங்கே யார் போய் பேச சொன்னது, இனிமேல் நீ அந்த வீட்டுக்கு போ, உன் காலை ஒடிச்சு ரெண்டாக வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோயிலாக இருக்குன்னு பார்க்குறேன், இல்லைனா உன்னை என்ன பண்ணுன்னே தெரியாது, அவ்வளோ கோவத்தில் இருக்கான். என்ன பாண்டியன் மாமா கிட்டேருந்து நீ பிரிக்கிறதுக்கு பார்க்குறியா, அந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா சுகன்யாவை திட்டிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சுகன்யாவையுமே நீங்கள் நல்லா இருக்கட்டும்னு நினச்சது ஏன் தப்புவா, நீங்கள் ஒரு தனியாக ஒரு கடை நடத்தினா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் ஒரு 10 ரூபாய் கூட நீங்கள் பழனிவேல் கிட்ட போயிட்டு நிற்கிறது, எனக்கு பாண்டியன் கிட்ட போய் நிற்கிறது எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா அசிங்கமாகவும் இருக்குது. ஒரு அப்பத்தாவுக்கு பர்த்டே இன்னைக்கு நீங்கள் எதனா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உங்கள் பழனிவேல் பார்த்தீங்கன்னா முழிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. பழனிவேலுமே எவ்வளவு தான் மனசில் கோவம் இருந்தாலுமே இங்கே சுகன்யா சொல்கிறதுலையுமே ஒரு பாயிண்ட்டு நல்லா இது கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை ஓடுது. அதுக்கப்புறம் என்ன சுகன்யாவுமே இந்த சமயத்தை விட்டால் நம்ம அவங்களுக்கு எப்படியாவது நம்ம தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கடை வச்சு கொடுக்குறதுல நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பழனிவேலுமே நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நான் பாண்டியன் மாமாவை விட்டுட்டு நான் வரமாட்டேன். ஏன்னா பாண்டியன் மாமா என்னை அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா என்னை ஒரு மகனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் எனக்கு அவங்க மகன்களுக்கு காமிக்கிற அன்போட எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் காமிக்கிறாங்க. ஆனால் அவங்க வேலை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என் மேலே பாசம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்காத. அவர் என் மேலே டபுள் மடங்கு என் மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு என்ன பண்ணுறாரோ சரி பங்கா பண்ணுவார் எனக்குமே. ஆனால் நான் அவர்கிட்ட வாய் விட்டு நான் கேட்க மாட்டேன் அவர் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ அங்கே போயிட்டு இங்கே சொல்கிறத அங்கே சொல்கிறதும் அங்கே சொல்கிறத வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு நீ இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஏன்னா சக்திவேல் பார்த்தீங்கன்னா பாண்டியன் குடும்பத்து மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிறதுனால அவங்க பாண்டியன் கிட்டேருந்து பிரிக்கிறதுனால இது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ அவங்க சொல்கிறதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு இங்கே வந்து எங்கிட்ட இது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலு ரொம்பவே திட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் பழனிவேலு நீ என்னமோ பண்ணு, ஆனால் நீ வீட்டுக்கு வா, அப்போ உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கேருந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்பத்தாவுமே சரி அங்கே எல்லாரும் தடக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பேசாமல் அங்கே போகலாம் வா எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே எங்கள் கோமதி வடிவு மாறி ராஜி அரசி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன போகும்போது அந்த கதை இந்த கதைன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு போகிறாங்க. அம்மா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதுமா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்கள்கிட்ட பேசுறது. ஏன்னா உங்ககிட்ட இது மாதிரி வாய் விட்டு பேசி எவ்வளோ காலம் ஆச்சு. நான் உங்கள் வீட்டு முன்னாடி இருந்துமே நான் உங்கள் கூட பேச முடியாமல் ஒரு சூழ்நிலை நின்றுக்கிட்டு நான் மனசில் எவ்வளோ வழியை அடக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறது. அந்த வழியெல்லாம் இப்போ எனக்கு காத்தா பறந்து போச்சுமா. உங்களை நான் சந்தோஷமாக இப்போ பார்த்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குமா. நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்போ என்னை பார்க்கணுன்னு தோணுதோ நான் அப்போ பார்க்குவேன். ஆனால் உங்ககிட்ட பேச முடியாது, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவர்கிட்ட பேசின உடனே அவர் ஓகேவும் சொல்லிட்டாரு. ஏன்னா உங்களுக்குன்றதுனால அவர் கண்டிப்பாக போகிறோம், நம்ம அவங்க பிரச்சனை நடந்தாலுமே பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போத்தாவுமே அங்கே பாண்டியனு என்ன ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஆசைப்பட்டிருப்பாரு. அவர் மேலே இங்கே பாண்டியன் குடும்பம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா சொன்னதை கேட்டதுமே வடிவும் மாறியும் ஏன் என் குடும்பம் நல்ல
நல்ல குடும்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாறி நீயுமா நான் என்னைக்கு உங்களை இது மாதிரியெல்லாம் பேசியிருக்க, அங்கே முத்துவேலும் சக்திவேலும் பண்ணுறதை பார்த்தாதான் எனக்கு பிடிக்கிறதில்ல. ஆனால் எனக்கு 2 மருமகள்களும் நல்ல மருமகள் தான் வந்து அமைஞ்சிருக்காங்க. நான் உங்களை என்னமே சொல்லலை, என் பசங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரசியுமே அப்போ தான் நீங்கள் இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா 75வது பிறந்த நாள் உங்களுக்கு. இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதும் இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா கிட்ட அரசை சொல்லவும் உடனே அப்பத்தாக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்பத்தா பார்த்தீங்கன்னா நிறையவே பேசிட்டாங்க. இதுக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா பேசினா அப்பத்தாக்கு தொண்டை வற்றி வாயே பேச முடியாத மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாய் தண்ணி வத்துற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசியே எல்லாருக்கிட்டுமே பார்த்தீங்கன்னா பேசியே வத்த வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவுமே அரசி நீங்கள்லாம் இருக்கிற போது எனக்கு என்ன குறை அரசி, நீங்கள்லாம் வந்ததுனால தான் இந்த ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா எனக்கு முழுமையாக நிறைவடைஞ்சது. எனக்கு இந்த நாளை எப்படி தான் நான் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது. அதே மாதிரி தான் போன வருஷம் எனக்கு பர்த்டேக்கு எனக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசு சந்தோஷம் இல்லை. ஆனால் மொத்தத்துக்கும் சேர்த்து நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் மொத்த பேரும் வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. அப்போத்தான் நீங்கள் எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அங்கே முன்னாடியே இருக்கேன். நான் உங்கள் வீட்டுக்கு வந்து தாராளமாக நான் பேசுவேன். ஏன்னா எங்கள் பாட்டிக்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு என்ன பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா மக சொல்லிக்கிட்டு இருக்க, நீ எப்போ வந்தனாலையும் என்கிட்ட பேசலாம். ஏன்னா நான் அரசி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீட்டில் இருந்த வரையும் நீங்களும் சரி அத்தையுமே சரி என்னை ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த இது நன்றியெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அரசி நான் யாரை பார்த்தேன், என் பேத்தியை தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் மகளை பார்த்துக்கிட்ட மாதிரி நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா நான் என் மகளை அந்த அளவுக்கு நான் பாசமாகவும் பார்த்துக்கல. அதனால நான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் நீயும் குமாரும் இது மாதிரி பண்ணிக்கிட்டு வந்து நிற்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் குமாருக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொழுப்பு தான். ஏன்னா அவன் மன்னிக்க முடியாத ஒரு தப்பை செஞ்சுட்டான். ஆனால் அந்த தப்பை செஞ்சுட்டு இப்போ வந்து திருந்தி வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனை நான் என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியல. ஆனால் இப்போ திருந்தி அப்பத்தா அங்கே உங்கள் பேச்சை எடுத்தாவே அவனுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ஆயிடுது. ஏன்னா உங்கள் பேச்சை எடுத்தாவே அவங்க நல்லவங்க, அரசி ரொம்பவே நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்கள் புராணத்தவே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ ரொம்பவே பார்த்தீங்கன்னா மாறிட்டான் குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அரசிக்கு மனசில் பார்த்தீங்கன்னா குமார் மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வருது. இங்கே குமார் இப்போ திருந்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே எங்கள் அரசிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா குமார் இவ்வளோ என்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியுமே நான் பேச விடாமல் அவனை ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்தினான். ஆனால் அதுக்கும் மேலே அவன் என்னை ரொம்பவே பார்த்தீங்கன்னா மன்னிக்க முடியாத ஒரு தப்பை பண்ணிட்டான். இந்த லைஃப் லாங் அவன் கூட பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுட்டு எல்லாருமே வந்தவங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பாடு போட்டுட்டு நல்லபடியாக கிளம்பி போகிறாங்க. சக்திவேலுமே முத்துவேலுக்கிட்ட இந்த பாண்டியனு நாம் எங்கள் அப்பத்தா பத்திரிகையை நல்லா கொண்டாடணும்னு நினச்சா அவங்க நம்மளுக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சண்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் இது மாதிரி விடவே கூடாது. இன்னொரு வருஷம் பர்த்டே வரட்டும், ஆனால் இந்த இன்னொரு வருஷத்துக்கு இவங்க பாண்டியன் குடும்பம் ஒருத்தர் கூட இந்த பர்த்டேக்கு வரவே கூடாது, அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே பார்த்தீங்கன்னா இது சக்திவேலு சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காரு. முத்துவேல் நீ இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல, இதுக்கு மேலே அந்த குடும்பத்தை பற்றி நீ எதுவுமே பேசாத. அவங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க, அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம பிரச்சனைக்கு எதுவும் வரல, நம்ம அது வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சைலண்டாக இருக்கணும். நம்ம பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா நம்ம சும்மா விடக்கூடாது. அதே மாதிரி அவங்க எதுவும் வரல, அது நீ அதெல்லாம் யோசிச்சு நீ குழப்பிக்கிட்டு இருக்காத முத்துவேல் அப்படின்னு நீ இருக்கிற வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்குன்னா குமார் அரசியை பார்க்குறாங்க. அரசியுமே பார்த்தீங்கன்னா குமாரை பார்க்கவும் உடனே குமாருக்கு மேலே பார்த்துட்டு அரசிக்கு ஒரு அன்புமே வருது. அதுக்கப்புறம் குமாரை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு குமாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அரசு என்னை பார்க்குறா, என்னை மன்னிச்சிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாவது அரசியை தனியாக மீட் பண்ணி நம்ம மன்னிப்பு கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமாருக்குமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே நினப்பு ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அரசி பேச மாட்டாங்க எப்படியும், ஆனால் பார்க்குறாங்க எதுக்காக என்னவே பார்த்துக்கிட்டு இருக்கான், என் கூட பேசணும்னு சொல்லிட்டு இது இவ்வளோ துடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அரசியுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போத்தாவுமே சரி கோமதி வா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. உடனே எங்கள் கோமதியுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடை எடுத்து அப்போத்தாக்கு ஊட்டியுமே
விடுறாங்க. உடனே அப்பத்தாவுமே ஊட்டி விட ரொம்பவே சந்தோஷமாகவும் அவங்க ஃபேமிலியாகவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாவுக்கு ஒரே கூரை தான். இதனால தான் அவங்க இந்த முத்துவேல் குடும்பமும் பாண்டியன் குடும்பமும் 2 குடும்பமும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துச்சுன்னா எங்கள் அப்பத்தாவோட கடைசி ஆசையுமே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைவேறிடும். ஏன்னா அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேரும் குடும்பமும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்ததுக்கே அப்பத்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ 2 ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா எங்கள் அப்பத்தாவுக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அது மாதிரி சேரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. எங்கள் அப்பத்தா பார்த்தீங்கன்னா இது மாதிரி நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ராஜியும் கதிரும் பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா செல்ஃபி எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் கோயிலாக சுற்றிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மீனாவும் செந்திலுமே பார்த்தீங்கன்னா அவங்க பாரு எவ்வளோ சந்தோஷமாக போட்டு ஃபோட்டோகிராஃபெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாமளும் போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்களா? இங்கே பாருங்கள் ராஜியும் கதிரும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோன்னு என்ன கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டுக்கிட்டு இருக்காங்க செந்திலுமே அதுக்கு என்னவா ஃபோட்டோ தான் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க. போகிற வழியில் இங்கே பாண்டியன் கிட்டயுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க பழனிவேலு அண்ணா இங்கே முத்துவேல் அண்ணனும் இங்கே சக்திவேல் அண்ணனும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கடை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு எதனால இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. ஆனால் அங்கே சுகன்யா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போயிட்டு அவங்க பாண்டியன் குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா காலத்தை ஓட்டிடுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி அந்த கடையை வச்சு கொடுக்க சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருந்தா போல். என்கிட்ட வந்து அவங்க 2 பேரும் என்கிட்ட கடை வச்சு கொடுக்குறேன், நீ பாண்டியனை விட்டு நீ இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் சுகன்யா இது மாதிரி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட அவன் மேலே ரொம்பவே கோபமாக இருந்துச்சு. அது நான் உங்ககிட்ட சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. அவளை நான் என்ன பண்ணுறது மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அங்கே பாண்டியனுக்கு பயங்கரமாக கோபமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இங்கே சுகன்யாவை பார்த்து ரொம்பவே கோபமாகவும் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. சுகன்யா இங்கே அரசி வாழ்க்கையில் நீ தலையிட்டதும் இல்லாமல் இங்கே பழனிவேல் சந்தோஷமாக இங்கே கடையில் வேலை செய்கிறது உனக்கு பொறுக்கலையா? நீ நாத்துக்கு இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் இங்கே நடக்கிறதா அங்கே எதுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்கிற? உன்னை அன்னைக்கே வீட்டை விட்டு துரத்திருக்கணும். உன்னை மன்னிச்சு விட்டேன் பார்த்தியா, அது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனுமே ரொம்பவே கோபமாகவும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் பழனிவேலுமே சுகன்யா இதுக்கு மேலே நீ அந்த வீட்டுக்கு போகிற வேலை, அந்த வீட்டில் எனக்கு கடை வச்சு கொடுக்குற வேலை இதெல்லாம் பேசினேன் அவ்வளோதான் பார்த்துக்கோ, இந்த வீட்லேயே உனக்கு இடம் இல்லாத மாதிரி பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலு ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.